இந்த மாதிரி டெக்னாலஜி பாட்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஸ்டார்ட் அப் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபயர், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் யூத்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரில் இருக்காங்க. இந்தியாவில் 19 வயசுலேருந்து 59 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் கன்சியூமர், வாடிக்கையாளர் நம்ம சொல்லுவோம். எல்லா ஊர்லேயும் அப்படி தான். அதோட டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா? 65%. இந்தியாவில் இருக்கக்கூடிய 1.4 பில்லியன் பாப்புலேஷனில் 140 கோடியில் 65% மக்கள் வந்து இந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் வாடிக்கையாளர்கள், பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பவர் இருக்கக்கூடியவங்க, சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க. இதில் 35% பீப்புள் பார்த்தீங்கன்னா பிலோ 30 இயர்ஸில் இருக்காங்க. அப்போ இந்தியா தான் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், அதாவது அதிகமாக இளைஞர்கள் உள்ள நாடு, யூத் உள்ள நாடு இந்தியா. அதாவது ஆவரேஜ் இந்தியாவோட வயசு என்ன அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு வயசு இருக்குது. உலக அரங்கிலேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வயசு வந்து 28. 140 கோடி பாப்புலேஷன் ஆவரேஜ் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இந்தியனோட வயசு வந்து 28. இதே ஜப்பானில் போனால் 70, யூரோப்பில் போனால் 60, அமெரிக்காவில் போனால் 45. ஆனால் இந்தியா வந்து யங் கண்ட்ரி. இதுதான் கரெக்ட் டைம். இந்த டிகேட் இஸ் அ பியூட்டிஃபுல் டிகேட். எப்படி வந்து அமெரிக்காவில் சிலிக்கான் வேலின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகி இன்னைக்கு பெரிய லெவலில் எல்லாரும் சிலிக்கான் வேலியை பார்த்தோம் இல்லையா, எல்லாரும் பார்க்குறோம் இல்லையா, அந்த டைம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்தியாவோட டைம் இது, நம்மளுடைய நேரம் இது. அதுவும் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இளைஞர்கள், நம்ம நேரம் இது. இந்த நேரத்தை நம்ம சீஸ் பண்ணணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிராப் பண்ணிக்கணுன்றது தான் சொல்கிற செய்தி. அப்போ ஸ்டார்ட் அப்னா என்ன சார்? கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். பியூஷ் கோயல் வந்து நம்மளுடைய காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக வந்து ரைசிங் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மிட் 2025 பேசினார். அது ஒரு பெரிய ஃபயர் ஆகிடுச்சு. ஒரு பாசிட்டிவான ஃபயரை தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, அவர் சொன்னார், நம்ம ஜென்சி டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, இளைஞர்களோட வார்த்தைகளை, டெக்னாலஜி ஃபீல்டில் இருக்கக்கூடிய யூத் பேசுகிற வார்த்தை என்னன்னா, இது வந்து ஒரு பாம் போட்ட மாதிரி இருக்குது இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சருக்கு அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்படுது. என்னங்க அவர் சொன்னார் அப்படின்னா, சைனா ஸ்டார்ட் அப்புக்கும் இந்தியாவோட ஸ்டார்ட் அப்புக்குள்ள வித்தியாசத்தை அவருடைய பெர்ஸ்பெக்டிவில் ஷேர் பண்ணார். அவர் என்ன சொல்ல வர்றாரு, நம்ம ஆல்ரெடி ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் பெரிய லெவலில் இந்தியாவில் எம்எஸ்எம்இ செக்டர்லாம் இருக்குது. ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, டெக்னாலஜி மூலமாக கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, யங்ஸ்டர்ஸ், இவங்க வந்து எல்லாரும் செய்கிறதையே நம்ம செய்துட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்கன்னா எல்லாரும் கடை ஆரம்பிக்கிறது, ஒருத்தர் ஒரு கையேந்தி பவன் போட்டால் எல்லாரும் கையேந்தி பவன் போடுறது, ஒருத்தர் வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டு ஹெல்த் கேரில் சர்வீஸ் ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் எல்லாரும் அதே சர்வீஸே செய்வது, ஒரு பயோடெக்கில் ஒரு சர்வீஸ் தான் எல்லாரும் அதே செய்வது. ஸோ செய்த வேலையே எல்லாரும் செய்கிறதையே நானும் ஸ்டார்ட் அப்னு செய்தீங்கன்னு சொன்னால் 100ஓட 101 மாறிடுவீங்க. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு, சைனா ஸ்டார்ட் அப் என்ன யோசிக்கிறான்னா டீப் டெக்குன்னு சொல்கிறான், அக்ரி டெக்குன்னு சொல்ல வரான், ஃபின்டெக். இந்த மாதிரி விஷயங்களை டெக்னாலஜியில் டீப்பாக அவன் அதோட மைண்ட் அப்ளை பண்ணுறதுனால இன்னோவேஷன் வந்து நிறைய லெவலில் வருது. அது வந்து நார்மல் சர்வீஸ் ஸ்டார்ட் அப்பாக இல்லை, டெக்னாலஜி, ரியல் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்த்தா அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ன்றது ஸ்டெம் ரிலேட்டடாக இருக்கணும். ஸ்டெம்மை பற்றி ரொம்ப அவர் வந்து அதிகமாக சொல்கிறார். ஸ்டெம்னா என்ன? சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸ்டெம் ப்ரோக்ராம்னே பேர். இன்னைக்கு காலேஜில் நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் வெளிநாடுகளில் ரொம்ப ஃபேமஸாக ஸ்டெம் ப்ரோக்ராம் பண்ண பசங்கள்லாம் போவாங்க. நம்ம ஊர்லேயும் ஸ்டெம் ப்ரோக்ராம் வந்தாச்சு. சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், இதை 4 கலந்தது தான் ஸ்டெம் ப்ரோக்ராம். இந்த ஸ்டெம் ப்ரோக்ராம் படிக்கிறவங்க ஒரு சயின்டிஃபிக் மைண்டும் இருக்கணும் இல்லையா, டெக்னாலஜியும் இருக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி, மெஷின் லேர்னிங், டீப் டெக் எல்லாம் வந்தாச்சு. இந்த டெக்னாலஜி அறிவும் இருக்கணும், என்ஜினியரிங் அறிவும் இருக்கணும். அந்த என்ஜினியரிங் மைண்டு நீங்கள் நல்லா பாருங்கள். என்ஜினியராக இருக்கவங்க, ஹார்ட் கோர் என்ஜினியராக இருக்கவங்க ஒரு விஷயத்தை போய் பேசினீங்கன்னா, நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற சில விஷயங்களையே என்ஜினியரிங் மைண்ட்லேருந்து அவங்க பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். இப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லுவார், சென்னையில் ஃப்ளைட்டில் வந்து இறங்குறோம், ஃப்ளைட் வந்து இறங்குது, ஏதோ ஒரு ஊர்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊர்லேருந்து வரும்போது ஒரு ஆங்கிளில் இறங்கும். ஃப்ளைட்டு இறங்கும்போது அது 25 கிலோமீட்டருக்கு முன்னாடி, 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டோட ரன்வேயில் அது இறங்குற விதம் ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணி பார்ப்பார் அவர். என் கூட ஃப்ளைட்டில் வரும்போது சொன்னார், இப்போ நான் ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணி இந்த ஃப்ளைட் எப்படி இறங்குதுன்னு பாருங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படியே ரன்வே டேக் ஆஃப்னு சொல்கிறோம். அப்ளைஸ் ஃபிசிக்ஸ். அந்த ஃபிசிக்ஸ் ஆங்கிளில் பார்க்கும்போது வந்து இறங்கி கர்வில் உள்ளே இறங்குது இல்லையா, பீச் வழியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தெரியும் கீழே நம்ம பீச், மெரினா பீச் இருக்குது, அது அப்படியே இறங்கி 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 அது ஒரு ஆங்கிளில் வந்து இறங்கும்.
அந்த ஆஸ்பெக்டை வந்து அவர் ஃபிசிக்ஸ் ஆங்கிள் சயின்ஸ் ஆங்கிள்லேருந்து பார்க்குறாரு. இப்போது எதையுமே வந்து ஒரு ரூட், ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் அந்த சப்ஜெக்டோட ரூட் உள்ளே போகிறது டீப்னு சொல்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. அந்த டீப் டெக்கு அப்படின்னு உள்ளே போகும்போது அங்கே ஒரு நமக்கு தெரியாத ஒரு புரட்சி இருக்குது உள்ளுக்குள்ள, டெக்னாலஜி புரட்சி உள்ளே இருக்குது. அதை பார்க்காம சர்ஃபேஸ் லெவல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிம்பிளாக இருக்கும், வாங்கி விற்கிற மாதிரி இருக்கும் அது. ஸோ அதனால் அவர் என்ன சொல்ல வர்றார் பியூஷ் கோயல்னா, கொஞ்சம் டீப் டெக்குக்கு நிறைய எனர்ஜியை செலவு பண்ணுங்க, இன்னோவேஷன் நிறைய செலவு பண்ணுங்க. அப்போ ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, என்ன சார் இந்தியாவில் வந்து இன்னோவேஷனுக்கு வந்து R&D ஆர் ரிசர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பட்ஜெட்டில் 0.6% தானே நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. சைனா வந்து 2.4% தன்னுடைய பட்ஜெட்டில் வந்து டெக்னாலஜிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ரிசர்ச்சுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் R&Dயில். அமெரிக்கா வந்து 3% அந்த கண்ட்ரியோட பட்ஜெட்டில் R&Dக்காக செலவு பண்ணுறோம். நம்ம 0.6% தானே பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இன்டர்வியூவில். ஒரு அழகாக பதில் சொல்கிறார், என்னென்னா நம்ம இது வரைக்கும் அதுக்கு ஃபோக்கஸே பண்ணலையே, இத்தனை வருஷமாக நம்ம இருந்திருக்கோம், இப்போ தானே நம்ம எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இது ஆரம்பம் தானே. ஆரம்பத்தில் ஒரு 0.6% பண்ணுறோம், நாளைக்கு இதன் மூலமாக வரக்கூடிய அவுட்புட் இருக்குல்ல, வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தடவை பட்ஜெட்டில் இது இன்க்ரீஸ் தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுக்குறாரு. அதுதான் எனக்கு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. என்ன டேட்டானா, இந்த ஸ்டார்ட் அப் இந்தியான்னு கல்ச்சர் ஆரம்பிக்கும் போது 2015 பார்த்தீங்கன்னா மொத்தமே 535 கம்பெனி தான் ஸ்டார்ட் அப்பில் இருந்தது. இன்றைக்கி 1,59,000 கம்பெனி ஸ்டார்ட் அப்பில் இருக்குது. அதில் 73,000 கம்பெனி விமன் லெட், பெண்கள் வந்து அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பெண்மணியாவது அந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து டைரக்டராக இருக்காங்க 73,000 கம்பெனியில். இது ஒரு பெரிய மாற்றம். சைலண்ட்டாக நடந்துகிட்ருக்கு, சமுதாயத்துக்கு தெரியாமல் நடந்துகிட்ருக்கு. ஒரு காலத்தில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு சென்டர் போட்டாங்கன்னா, ஒரு எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னா 100-200 பேர் வருவாங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் அப் மகா கும்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3000 ஸ்டால் போட்டிருக்காங்க ஸ்டார்ட் அப்பே. அதில் 1500 ஸ்டால்ஸ் டெக்னாலஜி கம்பெனிஸ். அது அக்ரிடெக்காக இருக்கலாம், ஃபின்டெக்காக இருக்கலாம், ஹெல்த் டெக்காக இருக்கலாம், ஆல் டீப் டெக்காக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த 1500 ஸ்டார்ட் அப்புக்கு ஃப்ரீயாக ஸ்டாலை கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டில், இலவசம், நீங்கள் செலவே பண்ணாதீங்க, ஏன்னா அவங்க என்கரேஜ் பண்ணணுமேன்றதுனால. இந்த 3000 ஸ்டாலை பார்க்க வந்தவங்க எத்தனை பேர், இதுதான் இதில் முக்கியமான தரவு. இதுதான் விழிப்புணர்ச்சியோட உயர்ந்தபட்சமாக நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 லட்சம் பேர் வந்து அந்த ஸ்டார்ட் அப் எக்ஸிபிஷனை பார்த்துருக்காங்க டெல்லியில். இது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இது ஆரம்பம். இதில் என்னென்னு தெரிய வருதுன்னா, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமே வந்து ஒரு 600-700 ஸ்டார்ட் அப் மேலே இருந்திருக்காது. இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ரிஜிஸ்டர் DPIITன்னு சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் ட்ரேட் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், இந்த மாதிரி ப்ரோட்டோடைப் வச்சுருக்கேன், இந்த மாதிரி பிஸ்னஸ் மாடல் ரிஜிஸ்டர் DPIITயில் போய்ட்டு கவர்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எக்கச்சக்கமான ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து 10,000 கம்பெனிஸ்க்கு மேலே வந்து நம்ம ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு மூலமாக ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸ் இருக்குது. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் 18வது இடத்துல நம்ம இருக்கோம். உலக அளவில் டாப் 30க்குள்ளே நம்ம இருக்கோம். நம்ம ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, நம்மளோட தமிழ்நாடு கல்ச்சர். ஸோ என்றைக்குமே நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி எது வந்தாலும் உடனே நம்ம அடாப்ட் பண்ணிப்போம். இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கட்டும், வெளிநாடுகள் டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கட்டும், அங்கே ஒர்க் பண்ணுற பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யார் பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் தானே இருக்காங்க. ஒரு சுந்தர் பிச்சை நம்ம ஆள் தானே, தமிழ்நாட்டிலேருந்து போனவர் தானே. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க எல்லா பெரிய நிறுவனங்கள் மல்டிநேஷனல் கம்பெனி நல்ல பொசிஷனில் இருக்காங்க. விச் மீன்ஸ் வி அடாப்ட் டெக்னாலஜி. நம்ம டெக்னாலஜியை எம்பரேஸ் பண்ணுவோம், அரவணைப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்து 10,000 பேர் பண்ணியிருக்கோம். 2030-31க்குள்ளே நம்ம ஒரு 15,000 ஸ்டார்ட் அப்பை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு கோல் வச்சுருக்காங்க. இந்தியா வந்து $5 trillion எக்கானமி ஆகணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் $1 trillion எக்கானமி நம்மளே பண்ணணும். டோட்டல் ஃபைட்டில் நம்மளே 1 trillion பண்ணணும். அது 2030க்குள்ளே பண்ணணுன்ற ஒரு வெறித்தனமான கோலோடு நம்ம எல்லாரும் நோக்கி போயிட்டுருக்கோம். இதுக்கு முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது வந்து ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம். நான் முழுமையாக நம்புகிறேன். MSME அண்ட் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் இதை கண்டிப்பாக செய்யணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா சாஸ் பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. சாஸ் பூமின்னு ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த நிறுவனங்கள் கூட சாஸ்ன்ற ப்ராடக்ட்ஸ், அதாவது தமிழ்நாடு தான் இந்தியாவிலே வந்து சாஸ் கேபிட்டல். சாஃப்ட்வேரை சர்வீஸாக கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், அதான் சாஸை நம்ம சொல்கிறோம். அது 100 கம்பெனி சென்னையிலே இருக்குது. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூனிகார்ன் ஆகணும் இல்லையா, $1 billion
டர்ன் ஓவர் வேல்யூவேஷன் பண்ணுற கம்பெனி வந்து யூனிகார்ன் சொல்கிறாங்க. அதை நோக்கி போகக்கூடிய கம்பெனிஸ்லாம் தமிழ்நாட்டில் சென்னையிலே நிறைய இருக்குது. ஸோ இந்திய அளவில் பரந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் வந்து ஜஸ்ட் இட் ஹஸ் ஸ்டார்டட் இஸ் ஜேர்னி. கோயிங் ஃபார்வர்ட் ஆல் தி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் வந்து டீப் டெக்கில் எனர்ஜியை செலவு பண்ணாங்கன்னா, ஸ்டெம்மில் எனர்ஜியை செலவு பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட், கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டு, அதை பற்றி கொஞ்சம் சின்ன விஷயம் சொல்கிறேன். 945 கோடி ஸ்டார்ட் அப் வந்து அவங்க வந்து முதல்ல ஃபண்டு கொடுத்தாங்க. சிஸ்ட்னு ஒரு ஃபண்டு கொடுத்தாங்க முதல்ல ஆரம்பிக்கிற காலத்தில். கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக காமர்ஸ் மினிஸ்டர் சொன்ன ஒரு டேட்டா என்னென்னா 70 கோடி ரூபாய் கிராண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் அப்புக்கு இந்தியாவில். அதாவது கிராண்ட்டுனா நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம், அது ஈக்விட்டி இல்லை. உங்கள் ஷேரை நான் பணம் போடுறேன், உங்கள் கம்பெனியில் ஒரு ஷேரை கொடுங்க, அப்படி கிடையாது. லோன் கிடையாது, இஎம்ஐ கிடையாது, இட்ஸ் கிராண்ட். வச்சுக்கோங்க, செலவு பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள் கம்பெனின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் வரக்கூடிய ஃபியூச்சர் யங்ஸ்டர்ஸ் யூத்துக்கெலாம் என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி தயார் பண்ணிக்கணுன்றது அப்புறம் வருவோம். ஸோ 70 கோடி ரூபாய் கிராண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணது. அது 2வது முறையாக 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. முதல் முறையாக 10,000 கோடி ஒதுக்கினாங்க, இப்போ 2வது 10,000 கோடியை ஒதுக்கி வச்சாச்சு. ஸோ இந்த 10,000 கோடியை ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப்புக்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு ஃபண்டு. ஆக்சுவலாக இந்த பதிவு மூலமாக நான் வந்து பியூஷ் கோயலுக்கு கன்வே பண்ணுற ஒரு மெசேஜ் என்னென்னா, ஐயா எங்களுக்கு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு உருவாக்குங்கன்னு சொல்கிறது தான். எம்எஸ்எம்இ ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் லோன் வாங்க ட்ரை பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை நீங்கள் உருவாக்கினீங்கன்னு சொன்னால் அதன் மூலமாக கூட இந்திய பொருளாதாரத்துக்கு நிறைய இம்பேக்ட் வரும்ன்றது இது மூலமாக நான் சொல்கிற செய்தி. ஸோ அந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு இருக்குது, கிராண்ட் கொடுக்குறாங்க, இனிஷியலாக ஒரு 945 crores கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு டேட்டா பாயிண்ட் ஃபண்டிங் ஆங்கிளில். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து முடிப்போம். ஸ்டார்ட் அப்புக்கு உள்ளே வரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்ததுன்னா இளைஞர்களுக்கு முதல்ல வேலை வாய்ப்பு இருக்குமா, வேலை வாய்ப்பு போயிடுமா? யூத்லாம் வந்து ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க, செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்லாம் சொல்கிறாங்களே. ஏற்கனவே நிறைய பேர் யூடியூப்பில் இந்த மாதிரி வந்து பேசுகிறவங்களாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் டெக்னாலஜிலாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலன்னு சொன்னால் உங்கள் வேலையே போயிடும், நிறைய பேரோட வேலையே போயிடும், இன்றைக்கி இருக்க வேலையே நாளைக்கு இருக்காது, 65 வேலைகள் வந்து இன்றைக்கி செய்கிற வேலைகள்லாம் நாளைக்கு ஃப்யூச்சரில் இருக்காது, அப்படி இப்படி நல்லா பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு. நான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வரும்போது இதே தான் சொன்னாங்க. கம்ப்யூட்டர் வருது, எல்லாருக்கும் வேலை போயிடும். 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், என்னுடைய வயது உள்ளவர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். என்ன சொன்னாங்கன்னா, பேங்க்லாம் கம்ப்யூட்டர் வருது, அதனால் பேங்க்கில் வேலை போயிடும், பேங்க்கில் வேலை செய்யறவங்களாம் வேலை போயிடும். இன்றைக்கி தெருக்கு 4 பேங்க் வந்துட்டுருக்கு, தெருக்கு நாளைக்கு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. வேலை போயிடுச்சா? திறமை உள்ளவர்களுக்கும் டெக்னாலஜியை தன்வசப்படுத்துபவர்களுக்கும் என்றைக்குமே நம்ம தான் வந்து மனுஷன் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தோட உயர்ந்தவன், அதை நம்ம முழுசாக நம்பணும். அந்த டெக்னாலஜியை நான் என்னுடைய தன்வசம் படுத்திட்டேன்னு சொன்னால், நான் செல்ஃப் ரிலையண்ட்டாக மாறிட்டேன்னு சொன்னால், அந்த டெக்னாலஜி எம்ப்ரேஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால், அதன் மூலமாக நான் வாய்ப்பை உருவாக்கணுமே தவிர வாய்ப்பை அழிக்க முடியாது. எந்த ஒரு டெக்னாலஜியுமே புதுசாக வரும்போது பழைய டெக்னாலஜி போகிறதுனால வேலை போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. பழைய டெக்னாலஜி போனதுக்கப்புறம் புது டெக்னாலஜி நான் கற்றுக்கிறதுனால நான் வளர்கிறேன். நம்ம இன்றைக்கி உட்காந்து இந்த கேமரா முன்னாடி பேசுகிறோம், ஒரு கேமரா முன்னாடி பேசுகிறோன்றதை நீங்கள் 40 வருஷம் முன்னாடி யோசிச்சிருப்பீங்களா? விவிஐபி மட்டும்தான் போவாங்க, அந்த ஸ்டுடியோவில் போய் தான் பேசணும். இன்றைக்கி இந்த சேனல்லாம் வந்ததுக்கப்புறம், எஸ்பெஷலி யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம், ஒரு கேமரா, ஈவன் ஒரு சாதாரண நல்ல ஒரு பிக்சல்ஸ் உள்ள ஒரு கேமரா ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போகிறோம். நம்ம ரீல்ஸ் போடுறோம், ஷார்ட்ஸ் போடுறோம், வீடியோ நம்மளே ரிலீஸ் பண்ணுறோம், நம்மளே ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டோம். இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து யூடியூப் சேனல் வந்து எந்தளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு நீங்களே வச்சு பாருங்கள். இன்றைக்கி யூடியூப் சேனல் பார்க்குறவங்க அதிகமாகிட்டாங்க, டிவியை உட்காந்து ஆன் பண்ணி பார்க்குறவங்க கம்மி ஆகிட்டாங்க. அதனால தான் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த மாற்றத்துக்கு அவங்கெல்லாம் தயாராகிட்டாங்க, மீடியா தயாராகிடுச்சு, மீடியா வந்தாச்சு. அதை பார்க்கக்கூடிய மக்களாகிய நாம், யூத், அடல்ட்ஸ், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்கில்லு பில்டு பண்ணிக்கோங்க, புதுசாக வர டெக்னாலஜியை எம்ப்ரேஸ் பண்ணுங்கள், டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கோங்க, டெக்னாலஜிக்கு பயந்து ஓடாதீங்க. ஆதி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.